ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு காஃபி டீயோட வச்சு சாப்பிட ஒரு பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸாக இருக்கும். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ரொம்ப ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு பவுலில் ஒரு 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு அரை ஸ்பூனுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போது இதில் நான் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு நல்லா நான் கலந்து எடுத்துக்கிறேன் தண்ணியாக. அரிசி மாவு ஆப்ஷனல் தான், அது தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இந்த மாவோட பக்குவம் எப்படின்னாக்கா, நம்ம போண்டா இல்லைனாக்கா பஜ்ஜி போடுறது அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், நல்லா திக்காக இருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கரண்டியில் காட்டுறேன். இந்த மாதிரி போட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த கோடு வரணும். இதுதான் அதோட பக்குவம். இப்போ நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கேரட் சேர்த்துருக்கேன். ஒரு அரை கப்புக்கு முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கார்ன் சேர்த்துருக்கேன். பாயில் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு அரை டீஸ்பூனுக்கு நான் கரம் மசாலா போட்டுக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இதில் நான் சேர்த்துருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ எல்லாமே சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு அரை கப்புக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கைனால் பிடிக்கிற பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருண்டையாக உருட்ட வரணும். அதனால் தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் உருண்டையாக உருட்டி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதை ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோதுமை மாவில் டிப் பண்ணி நம்ம பொரித்து எடுக்க போகிறோம். நீங்கள் எண்ணெயில் பொரித்து எடுக்கிறனாலும் எடுக்கலாம், இல்லைனாக்கா இதை அப்படியே பணியாரக்கல்லில் போட்டு கூட எடுக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறேன். இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ரொம்ப ஹெல்த்தியானது. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம், ரொம்பவே நல்லது. இப்போது எண்ணெய் மிதமான சூட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் போட்டு எடுங்க. இதை நம்ம டீ போடுற டைமுக்குள்ளே ரெடி பண்ணிடலாம். நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் ரெடியாக வச்சுருந்தாக்க இதை நம்ம டீ போடுற டைமுக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு நீங்கள் கார சட்னி இல்லை தேங்காய் சட்னி எதோட சர்வ் பண்ணாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது எனக்கு எல்லா சைடும் ஈவனாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வெளியில் எடுத்துட்றேன். அவ்வளோதான், ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதில் நம்ம சேர்த்துருக்க கோதுமை மாவு அதனால் ரொம்பவே ஹெல்த்தியானது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு திரும்பவும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். பாய்.